இன்பமும் வேண்டும், அரணியிலே பெருமை வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், கரணியிலே பெருமை வேண்டும். பாக்கி நிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், பெருகின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சத்தம் போடாதே, கொன்று விடுவேன். நீதானே என்னை போலீசாரிடம் காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பெண்? கல்யாணியா? கல்யாணி, கல்யாணி, இது உன் வீடா? ஆமாம் அத்தா. உன் புருஷன்? என்ன கல்யாணி? அத்தா, மறுபடியும் போய்விடாதீர்கள். இல்லை, நான் போகவில்லை கல்யாணி, நான் போகவில்லை. இங்கு வேறு யாரும் இல்லையே? இல்லை. உன் புருஷன் எங்கே? அவர் காலமாகிவிட்டார். காலமாகிவிட்டார்? பாவி, கணவன் என்ற பெயரிலே வந்து படுமோசம் செய்து விட்டான். அத்தா, அவர் என் கணவர் அல்ல. பண்ணையார் பஞ்சநகம் பிள்ளை உன் கணவர் அல்லவா? ஆமத்தான். கல்யாணமான அன்றே அவர் என்னை பற்றியும் என் உள்ளத்தில் ஒளிந்திருந்த உங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. அன்று முதல் அவர் என் தந்தையைப் போலவே நடந்து வந்தார். ஒரு மகளுக்குள்ள சுதந்திரமெல்லாம் எனக்கு கொடுத்திருந்தார். இறக்கும் போது கூட நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு சுகமா இருந்தால்தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று வேண்டிக் கொண்டு கண்ணீருடன் காலமானார். இதை பற்றி பத்திரத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆமாம், அவர் உத்தமர். அத்தா, கோபத்தில் குழந்தைகளைப் போல் பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆம் கல்யாணி, கடவுள் நம்மை சேர்த்து வைத்தார். நமது அவசர புத்தி நம்மை பிரித்து விட்டது. என் ஆத்திர புத்தியிலே நானும் பெரிய அநியாயம் செய்துவிட்டேன் அத்தா. நாம் இருவருமே குற்றவாளிகள் தான் கல்யாணி, கவலைப்படாது. கோபம் நம்மை பிரித்தது. விதி நம்மை மன்னித்து விட்டது. இல்லாவிட்டால் இன்று நான் உன்னை சந்தித்திருக்க முடியுமா? திருட்டு போன என் செல்வம் மீண்டும் எனக்கே கிடைத்து விட்டது. அத்தா, உங்களை நினைக்காத நேரம் உண்டா? உன்னை எண்ணாத வேலையுண்டா கல்யாணி? அத்தான், இது என்ன வேஷம்? சந்தர்ப்பம் தந்த தற்காலிகமான வேஷம். நீ பயப்படாது. கள்ளம் கபடம் இல்லாத உங்களுக்கு அந்த கதி. பல மாதங்களுக்கு அப்புறம் சந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வருத்தப்படலாமா? இதுவரை பூர்ண இருட்டாயிருந்தது. இன்றுதான் உதய சூரியனை பார்க்க முடிந்தது. கல்யாணி, கொள்ளிடத்து ஊற்றை போல் இனிக்கு உன் பேச்சை கேட்ட பிறகு என் கவலையெல்லாம் பறந்து விட்டது. ஆனால் துன்பம் பேய் போல் உங்களை துரத்துகிறதே அத்தான். உன்னை சந்திக்க முடிந்தது. இந்த ஒரு இன்பம் போதாதா? இனி எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கவலை இல்லை. இனிமேல் நான் பூங்குளத்தின் புது தாமரையாகிவிட வேண்டும், தெரியுமா? என்னது? கல்யாணி, நேரமாகிவிட்டது. என் நண்பன் என்னை அழைக்கிறான். போய் வரட்டுமா? அத்தான், போகிறீர்களா? கல்யாணி, சென்னைக்கு போய் அபிராமியை ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன். அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். இன்னும் ஒரே ஒரு மாதம். ஐயோ, மறுபடியும் அபாயத்துக்கு தானே ஆளாக பார்க்கிறீர்கள். கல்யாணி, கவலைப்படாதே. நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். இங்கு வருவதற்கு முன் இந்த உயிர் மீது அலட்சியமாகத்தான் இருந்தேன். அபிராமிக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாவிகளை எல்லாம் பழிக்கு பழி வாங்கிவிட்டு நானும் இறந்து விடலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் உன்னை சந்தித்த பிறகு இந்த உயிர் மீது எனக்கு புதியதொரு பாசம் பிறந்து விட்டது. 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது கல்யாணி, ஆசை வந்து விட்டது.
கவலைப்படாதே கல்யாணி, நான் சீக்கிரம் திரும்பி விடுகிறேன். செலவுக்கு ஏதாவது பணம்? கல்யாணி, என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கையிலே பணம் இல்லாமல் ஊரிலே ஏமாளியாக தெரிந்த சாதாரண முத்தையன் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது கேட்டோர் நடுநடுங்கும், கண்டோர் கதிகலங்கும் பணக்கார கல்வனடி நான். நீ அந்த கல்வனின் காதலி. கல்யாணி, நான் அபிராமியை பார்த்துவிட்டு நேரே பூங்குளத்திற்கு வந்து விடுகிறேன். நீயும் அங்கு வந்துவிடு. நாம் மீண்டும் அதே இடத்தில், அதே கோவிலில் வானம்பாடிகளைப் போல், வனதேவதைகளைப் போல் சந்திப்போம். அத்தா, என் உயிரை மறுபடியும் உங்களோடு எடுத்துப் போகிறீர்கள். திருப்பிக் கொண்டு வர மறந்து விடாதீர்கள். இல்லை கல்யாணி, இல்லை. ஒருமுறை பார்வையிழந்தேன், மீண்டும் கண் வந்து விட்டது. மறுபடியும் குருடனாக மாட்டேன் கல்யாணி, குருடனாக மாட்டேன். அத்தா, ஒரு நிமிஷம் இருங்கள், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வர. ஆனால் என் செல்வமே, எனக்கும் பசி கொள்ளை போகிறது. இந்த தங்க கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறியா? கான்ஸ்டேபிள், இந்த மாலையை கொண்டு வச்சுட்டு வெளியில போயிரு. என்னய்யா, மாலைகளெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? நீங்க எல்லாம் எங்களை காப்பாத்துறவங்க, கடவுளுக்கு சமானம். எப்போ ஒரு தரம் வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ண வேணாங்களா? மரியாதை மாலையில் இல்லையா, நீங்க எல்லாம் குற்றம் குறைகள் செய்யாம ஒழுங்கா இருந்தா அதுவே பெரிய மரியாதை. ஓய் சங்குப்பிள்ளை, என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா ஒழுங்கா நேர்மையா சொல்லிட்டு சீக்கிரம் போகலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. தெரியும் சார், உங்க நேரம் பத்திரமாத்து தங்கத்தை விட மதிப்புள்ளதுன்னு நல்லா தெரியும் சார். தெரிஞ்சிருந்து ஏன் தடுமாறியர்? என்ன விஷயம்? அந்த முகமூடி முத்திய விஷயம் சார். என்ன முகமூடி முத்தைய விஷயம் உமக்கு கூட தெரியுமா? தெரிஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? தெரிஞ்ச சமாச்சாரத்தை வெளியில சொல்லி அந்த திருடனை பிடிக்க விடாதபடிக்கு இந்த இன்ஸ்பெக்டர் சார் குறுக்க நிக்கிறாரு. சாஸ்திரி மாத்திரம் தலையிடாம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த திருட்டு பயல கைப்பிடியா பிடிச்சு வந்து உங்க காலடியில போட்டிருப்பேன். என்ன இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி குறுக்க நிற்கிறாரா? ஆமா சார், சாஸ்திரியுடைய சூட்சம புத்தி. பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது, தாளாட்டும் பாடுறது, அப்புறம் தெருவெல்லாம் வந்து திருடங்க கேட்கறது. அவரே ரகசியமா உதவி செய்தார் சார். பாவம், அவர் என்ன செய்வாரு? அவருடைய பெஞ்சாதியுடைய தூண்டுகோல் சார் இதெல்லாம். அப்படியா? உண்மையாகவா? உம்மால் நிரூபிக்க முடியுமா? அது எப்படி சார் முடியும்? ஒரு அனாதி பெய குற்றம் செய்தா அதை கண்டுபிடிக்காம அதிகாரியே தவறுனா நாங்க எப்படி நிரூபிக்க முடியும்? ஆஹா, இன்ஸ்பெக்டர் வரட்டும், விசாரிக்கலாம். அதுல பாருங்க, ஒரு திருட்டு பெய தங்கைக்கு இவர் உபகாரம் செய்யறாரு. இதுல இருந்து தெரியலையா எங்கேயோ ஏதோ கோளாறு இருக்குதுன்னு? வேலையே பயிர மேயுது, நீ அதை பத்தி ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் கவனிக்கிறேன். ஆகட்டுங்க சார், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆகட்டும், சொல்றேன், நீ போலாம். ஆகட்டும், கண்டிப்பா நீங்க சொல்லணும். அடிக்கடி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடிக்கடி வர வேண்டாம், ஏதாவது அவசியம் இருந்தா வந்தா போறோம். அதான் சார். சரி, நீ போலாம். என்னம்மா சவுக்கடி சாஸ்திரியார? சார், ரொம்ப மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எப்பொழுதும் லேட் பெறுவதானியா? 20 வருஷ சர்வீஸ், இந்த சின்ன பையனை பிடிக்க உன்னால முடியல. உனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? முகமூடி முத்தையன் செய்யற ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீதான் ஜவாப்தாரி. அவன் செய்யற குற்றத்துக்கு நான் ஜவாப்தாரியா சார்? ஆமா ஐயா, உன் ஏரியாவில தான் உன் குற்றம் அதிகமா இருக்கு. சார், இது டைரி, நீ ராஜினாமா கடிதம் இதுல இருக்கு. போய்யா, டைரி வீட்டுல தூங்கிக்கிட்டு டைரி எழுதுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்ச? உன் ராஜினாமாவை நினைச்ச சமயத்துல கொடுக்கறத நாங்க வாங்குறது, இது என்ன நினைச்ச? அந்த திருட்டு பைய உனக்கு கூட ஏதோ பங்கு கொடுப்பதாக வதந்தி உலாவுதே தெரியுமா? இல்லைன்னா அவன் தங்க மேல உனக்கு ஏங்க அவ்வளவு கருணை? நீதான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தா தெரியுது. ஏங்க பதில் இல்ல? சார், அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில் நான் செய்ததில்லை. அனாதையாக போன ஒரு பெண் இடத்துல தாய் தந்தையற்ற ஒரு குழந்தை இடத்தில் ஒரு சாதாரண மனிதன் காட்டும் இறக்க உணர்ச்சியது. அந்த விஷயத்தை தயவு செய்து இதில் நீங்கள் சம்பந்தப்பட வேண்டாம். சரி, உன் காலட்சேபம் இங்க வேண்டாம. இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்திருக்க, அதுக்குள்ள அந்த பையனை அரெஸ்ட் பண்ணல, பிறகு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அம்மா, எங்க அண்ணா ஊர்ல வந்திருக்கார், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? போயிட்டு வாம்மா. இந்த தடவை அபிராமி என்னோட அழைச்சிட்டு போறேம்மா. அம்மா அண்ணா எல்லாம் அவங்க அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் இல்லாட்டா அபிராமி சாப்பிடவே மாட்டா. என்ன அபிராமி, லலிதாவோட வீட்டுக்கு போயிட்டு வரியா? போமா, உன் ஸ்நேகிதி கூப்பிடுற, நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. ஏண்டா, நீ தப்பிச்சு ஓடி போறது முடியானே அந்த முத்தையனோட வேற சேர்ந்துட்டியா? இப்போ உன்னை என்ன பண்ற பார். இந்த சாமி,
நான் கிழவன், என்னை எத்தனை வருஷம் வேணும்னாலும் தண்டிச்சுக்குங்க. இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி என்னை இம்சப்படுத்தாதீங்க. எலும்பெல்லாம் ஜாயிண்ட். முத்தையன் எங்கடா? இப்ப எங்க இருக்கான்? அது அவரை தானுங்க கேட்கணும். உண்மையை சொல்ல மாட்டேன். சொல்றேனுங்க. சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன? அவர் திருடர் இல்லைங்க, ரொம்ப சாதமான மனுஷருங்க. சத்தியம் வந்துருங்க. செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டான்? ஆமாங்க, செத்தே போயிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மெட்ராஸ் போட்டு கார் கொடுத்துருக்கான். இல்லவே இல்ல சார், அவன் தான் என் கார் எடுத்துட்டு போறான் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என்ன வேணா 2 ஓட வளர்த்திட்டு வெளியில் தள்ளிடுங்க சார். 2 பேர் யாக்க போடுவோம். ஐயோ, என் காரை அவன் எடுத்துட்டு போறதுக்கு என்ன உள்ள தலை சொல்றீங்க சார்? என்ன சார் அநியாயம் சார்? இந்த காலத்துல திருடுனவன் மாத்திரம் குற்றவாளி அல்ல, அவனுக்கு வசதி செய்து கொடுத்தவன் தான் குற்றவாளி. கொண்டு போய் நான் ரொம்ப பெரிய மனுஷன் சார், விட்டுருக்கேன் சார். பெரிய மனுஷன்? நீதான் பெரிய மனுஷனானா பெரிய மனுஷன்லாம் என்ன வருது? கொண்டு போய்யா. ஐயா வா, உள்ளதானே வர்ற. சார், நான் ஜென்டில்மேன் சார். பொண்ணாவும் சார், கண்ணை பார்க்கும்போதே பயமா இருக்கு சார். என்ன சார்? சார் சார், யாரப்பா நீ? நானு இரு கொஞ்சம் சாப்பாடு போட சொன்னேன். தம்பி, நான் சாப்பாடு கேட்கறதுக்காக வரல, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்ன? என்கிட்ட தனியா பேசணுமா? ஆமா. பைத்தியம் போல இருக்கு. கொடுக்கறத வாங்கிட்டு போ. லலிதா. தம்பி தம்பி லலிதா, ஏங்க வாசல்ல ஒருத்தன் வந்திருக்கான், கொஞ்சம் சாப்பாடு போடு. தம்பி தம்பி என்ன உள்ளே வந்துட்டிய? லலிதா, இதையும் போட்டானு. அபிராமி 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 அபிராமி, என் தாயே, அம்மா நல்லா இருக்கியா? அம்மா இங்கதான் இருக்கியா? அம்மா இங்கதான் இருக்கியா? நீங்கதான் முத்தீங்களா? ஆமா தம்பி, ராயபுரம் ஜங்ஷன்ல போலீஸ் துரத்துறப்ப நீதானே என்ன காப்பாத்துறேன். அதுவும் நீங்க தானா? ஆமாப்பா, நானே தான். அம்மா, ஆமாப்பா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாப்பா, இங்கதான் இருக்கோம். சரி சரி, வாங்க உள்ள போய் பேசுவோம். லலிதா, ஜாக்கிரதை. எதுமா முத்தனை பத்தி விசாரிச்சேன், பய சாகல, மெட்ராஸுக்கு ஓடிட்டான்னு தெரியுது. மெட்ராஸ்கா? இன்னைக்கே புறப்படணும். நீ ஞாயிறு அழைச்சிட்டு வீட்டுக்கு வா. அபிராமி, கடவுள் என்ன காப்பாத்திட்டாருமா. அதற்கட்டும், நீ நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேண்ணா. அண்ணா, ஆச்சி லலிதா எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்கண்ணா. நீங்களும் இங்கே இருந்துடுங்கண்ணா. பைத்தியக்கார பொண்ணு, நான் இங்க இருக்க முடியுமாமா? நான் இங்க இருந்தேன்னா கமலபதிக்கும் ஆபத்து வரும். நான் அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறேம்மா. அபிராமி, அழக்கூடாது. அன்புமயமான கடவுள் கமலபதியின் உருவத்திலே நமக்கு உதவி செய்கிறார். இத பாரம்மா, உன்னை கமலபதிக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுக்க போகிறேன், தெரியுமா? போங்கண்ணா, என் கவலை இருக்கட்டும். கல்யாணம் நீங்க பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? வாமா. உங்க தங்கிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. ஏம்மா? ஹாஸ்டல்ல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. நானும் அந்த சாரதம்மாவும் கண்டிச்சாதான் கொஞ்சம் சாப்பிடுறா. ஏமா அப்படியா? அழுதுகிட்டேவா இருக்க? லலிதா, இனிமே நீ இதுக்காக ஒண்ணும் கவலைப்பட வேணாமா. இனிமே அபிராமி நிறைய சாப்பிடுவா, அழவே மாட்டான். ஏமா? லலிதா, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஜாக்கிரதை. ஆமா, நீங்கள கூட போலாமே. ஆமாம்மா, நான் இங்க இருக்கிற சமாச்சாரம் யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணா, போயிட மாட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லாம போவனாம்மா. போ. ஆமா முத்து, இப்ப உன்னுடைய பிளான் என்ன? ஏன் பிளான் என்னப்பா? அபிராமிய பார்க்கணும்னு உயிர் துடிச்சுது, பார்த்துட்டேன். இனிமே வந்த வழியே போக வேண்டியதுதான். இந்த பார், இனிமே நான் சொல்றபடித்தான் நீ கேட்கணும். என்ன? ஊர்ல உன்னை பத்தின பேச்செல்லாம் கொஞ்சம் மறையிற வரைக்கும் நீ என் கூடவே நாடக கம்பெனிலேயே இருந்துட வேண்டியது. நான் நாடக கம்பெனில இருந்து என்னப்பா செய்ய போறேன்? என் கூட நடிக்கிறது. யார்?
நானா நடிக்கிறதா? நான் என்னப்பா நடிக்க போறேன்? நீ என்னப்பா, நாங்கெல்லாம் பிறக்கும் போதே நடிகர்களாகவே பிறந்துட்டோமா என்ன? எல்லாம் பழகினா தானா வந்துடுது. இத பாரு, இப்ப நான் சாதாரண நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல திருடன் வேஷம் போடுறவருக்கு உடம்பு சரியால, அந்த வேஷத்தை நீ போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிடுற. என்ன சொல்ற? திருடனா? நல்லா இருக்கு. நெஜ திருடன்னு பேர் எடுத்தவன பொய் திருட வேஷம் போட சொல்றியா? இந்த பார், எதிர்பாராதபடி உனக்கு ஆபத்து ஏதாவது நேருமானா அதுக்கும் தகுந்த ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன். பயப்படாத, என் யோஜனை கேளு. சரி கமலபதி, எனக்கு உயிர் கொடுத்த உத்தமன் நீ. உன் வார்த்தையை மறுக்க முடியுமா? அப்படி சொல்லு. வா, கம்பெனி விட்டு போலாம். ஐயா, எனக்கு திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பட்டணம் போக ஆசையா இருக்கு. பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. அப்பா கிட்ட கூட சொல்லிருக்கேன். 4-5 நாளுக்குள்ள போகணும். ஆயிட்டுமா? இந்த போலீஸ்காரரோட பேசி புண்ணியம் இல்ல. இரும்பு சிறுவை இரும்பா இல்லாட்டா இந்த உலகமே வீணா அழிஞ்சிடும். ஆமா ஆமா, இந்த போலீஸை நம்பித்தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்க. முத்தியனை போன்ற பக்கா திருடர்களை படைத்த கடவுள் தான் எங்களையும் படைச்சிருக்காரு. அண்ணா, திருடன் திருடன் பயமுறுத்திருக்கல. யாரம்மா திருடன்? சகோதரிக்கா தப்பி சென்ற முத்தையன் அல்ல திருடன், சங்கு பிள்ளை திருடன். அவனை காப்பாற்றுவர்கள் திருடர்கள். இந்த பயனை தண்டிக்காத நீங்களும் திருடர்கள். இந்த மனித குலமே ஒரு திருட்டு பரம்பரை. என்ன முத்தையனுக்கா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்லும் கள்ள மார்க்கெட்டு கழுதையில பிடிச்சு தூக்கல போடுங்க. உங்களுக்கு நல்ல பேரும் பதவியும் கிடைக்கும். பெஸ்ட் பெஸ்ட். அக்கா, உங்க அண்ணனுடைய அசிட்டுத்தனத்துக்கு ஒரு அருமையான அடுக்குண்டு. சரதாமா சாரதா, ஏது எல்லாரும் சேர்ந்து என் மனசுல அடிக்க போட்டிருக்க. கல்லையும் கரைச்சுடலாம், உண்ட வெள்ளத்தையும் கரைக்கலாம். உங்க மனசு யாரால கரைக்க முடியும்? அம்மா மிஸ்ஸஸ் தலைவலி, சும்மா இருங்க. நான் மிஸ்ஸஸ் தலைவலி, நீங்க மிஸ்டர் மண்டியடி. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இறக்கம் இல்லாதவன், கண்டிப்பானவன், அதுதானே உங்க முடிவு. அது தவறான எண்ணம். முத்தையன் ஆரம்பத்துல ஒரு தவறும் செய்யாதவன் தான். அது மேற்கும் நன்னா தெரியும். அதை சட்டபூர்வமா விசாரிச்சு காரார் சங்கு பிள்ளையை தண்டிக்கிறதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் பல குத்தங்கள்ல ஈடுபட்டுட்டான். எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் மனிதன் அதை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளணும். இதுதான் அரசியலின் கருத்து. புரியுறதோ? புரியுது புரியுது. இது உங்க பிரசங்கம். தங்கையை நாசமாக்க வந்த அயோக்கியனை பழிவாங்க முத்தைய இருந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தா தெரியும். என்ன புரியுறதோ? அபிராமி, லலிதா, போயிட்டு வாங்கம்மா. கமலபதி, நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். என்ன? என்றைக்காவது ஒரு நாள் போலீசார் என்னை பிடித்து விட்டால் அல்லது நான் இறந்தே விட்டால். அப்படிலாம் சொல்லாத முத்து. ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்று என் மனதின் மூலையில் ஒன்று சொல்லுகிறது. என் பயம் பொய்யானால் சரிதான். ஒருவேளை உண்மையாகிவிட்டால் நீதான் என் உயிரின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். எதுவானாலும் சரி, சொல்லு முத்து, கட்டாயம் நிறைவேற்ற. நண்பா, வைராக்கியம் நிறைந்த என் உள்ளம் சிறுவயது முதல் தனிமையிலேயே வாழ்ந்ததால் கல்லை போல் உரமேறி கரடு முரடாக மாறிவிட்டது. அந்த முரட்டு உள்ளத்தை அடிக்கடி தன் பாசத்தாலும் அன்பு மொழியாலும் மென்மையான மலர்ச்செடியாக மாற்றி வைத்திருந்தாள் தங்கை அபிராமி. அந்த செடியின் பிரேமை புதுமலராக வந்தாள் கல்யாணி. அந்த இதய மலர்ச்செடியை திடீரென்று அசைத்து விட்டன பல கொடுமையான சந்தர்ப்பங்கள். அது சமுதாயம் என்னும் காட்டிலே சட்டம் என்னும் புயலில் அகப்பட்டு இப்போது அடைக்கலமாக உன்னிடம் வந்து ஒதுங்கி இருக்கிறது. நண்பா, இந்த செடி மீது ஒருவேளை இடி விழுந்து விட்டால் நீதான் அபிராமிக்குரிய நிழலாயிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். நான் வளர்த்த அருமை பூங்கொடியை நீதான் கற்பக விருட்சமாக நின்று ஆதரிக்க வேண்டும். இந்த துரதிருஷ்டம் பிடித்த அண்ணனை தவிர அவளுக்கு வேறு யாருமே கிடையாது. எனக்கு பிறகு என் செல்வத்தை நீதான் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த உறுதிமொழி எனக்கு தருவாயா நண்பா? கட்டாயம் தருவேன் முத்து. கடவுள் சாட்சியாக அபிராமியை நான் காப்பாற்றுவேன். ஆனா அபிராமி என்னை காப்பாற்ற சம்மதிக்க வேண்டுமே. காப்பாற்றுவாள் நண்பா, நிச்சயமாக காப்பாற்றுவாள். அபிராமி உன் மீது கொண்டிருக்கும் அன்பை புரிந்து கொண்டுதான் நான் இப்படி பேசுகிறேன். ஆகட்டும், அபிராமியை மட்டுமல்ல உன்னையும் நான் காப்பாற்றுவேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் பார்த்துக் கொள்வேன். அப்படியே ஏதாவது நேர்ந்து விட்டால் நமது பிளான் படி நீ காரில் ஏறி பறந்துவிடு. பிறகு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். என்னடா இவன் மேடை நடிகின்றானே என்று யோசிக்காதே. எனக்கு இந்த உலக நாடகத்திலும் நடிக்க தெரியும் கொஞ்சம். சரி, நேரமாச்சு, வா நாம தியேட்டருக்கு போலாம். சரி.
உள்ளடா உள்ளடா நல்ல தமிழ்நாடா சென்னை நடராஜாச்சாரியடா புகழ் சொல்லுவதா எங்கள் குரு அவர் சுரராக வீரனடா தில்லாலக்கடி தில்லாலக்கடி தில்லால குயிலே மயிலே தில்லாலங்குயிலே மயிலே தில்லால குயிலே தில்லாலக்கடி பாட்டு பாடி வந்தேன் சபையிலே ஜோக்கா வந்தேன் சபையிலே எனக்கா வந்த நம் தந்தேன் தினத்தான் அகத்தான் கணத்தான் சம்போ சம்போ துள்ளக்கடி குமுற குப்பான் தப்பா ஏ அகில் 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 கோட்டை கொத்தர நீதியிலே குசாமல் குடித்தேன் பலமாய் குசாமல் குடித்தேன் எங்குமே குசாமல் குடித்தேன் இதை கூடி பிடிக்க போலீஸ் வந்தார் கூடி பிடிக்க போலீஸ் வந்தால் கூடராக்கிடுவேன் எதிர்த்தால் குடல் சரித்திடுவேன் உடலை கூடு போட்டிடுவேன் தினத்தான் அகத்தான் கணத்தான் டாங்கிடப்புற டேப் அடிக்கிறான் டாங்கிடப்புற டேப்